தெரியாது. எல்லோர் சார்பாகவும் சிவாச்சாரியாரானவர் அங்கே மந்திர புஷ்பம் லாட புஷ்பம் என்று சொல்லி சுவாமிக்கு புஷ்பாஞ்சலி செய்வார்கள். எல்லோர் சார்பாகவும் அந்த எண்ணங்கள் எத்தனை பேர் இருந்தார்கள், எத்தனை பேர் உண்மையாக அந்தராத்மாவாக இறைவனை வழிபட்டார்கள் என்பது தெரியாதபடியால் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து செய்வதை எல்லோருடைய எண்ணிக்கையையும் எண்ண முடியாது. இதில் இருப்பவர்களை வேண்டுமென்றால் எண்ணலாம். 15 பேர் இருக்கின்றார்கள், 20 பேர் இருக்கின்றார்கள் என்று கூறலாம். ஆனால் விநாயகர் பெருமானுடைய அடியவர்கள் எத்தனை பேர் என்று கூறுவதற்கு எம்மால் யாராலும் முடியாது. அப்படி எல்லா அடியவர்களுடைய சார்பாகவும் சிவாச்சாரியார்கள் புஷ்பாஞ்சலி கொடுக்கின்ற பொழுது லாக புஷ்பத்தை கொடுக்கின்றார்கள், பூக்களை கொண்டு பூஜை பண்ணுகின்றார்கள். இதுதான் இந்த பூக்களை கொண்டு பூஜை பண்ணுவதற்கான காரணம். எத்தனை பூ என்று தெரியாது, இந்த கட்டத்திலே எத்தனை பூ என்று எண்ணி பார்த்து விட முடியும். ஆனாலும் இன்னும் பூக்கள் வந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நம்முடைய மன எண்ணங்கள் எப்படி மலர்ந்து விரிகின்றதோ, சில எண்ணங்கள் சோர்ந்து போய்விடும். பாடிய பூக்களை போல் நல்ல எண்ணங்கள் மனக்கு இனிமையை தரும். நல்ல விதமான பேச்சுக்கள் மனத்திலே ஆனந்தத்தை உண்டாக்கும். இந்த வாயிலிருந்து அடிவயத்திலிருந்து ஓ என்ற சத்தமாக வருகின்ற இந்த ஒலியானது தொண்டையிலே இருக்கின்ற 12 நரம்புகளின் அசைவினாலும் நாக்கினுடைய அசைவினாலும் ஒலியாக சொல்லாக மாறி வெளியே வருகின்ற பொழுது அப்படி வருகின்ற சொல்கள் இனிமையான சொல்லாக விரிந்திருக்கின்ற அன்றளந்த மலர் போல் இனிமையான வார்த்தைகளாக வெளிவருமானால் ஆனந்தமாகவே எல்லோருடைய மனதிலே இருக்கும். ஆனால் இந்த வாயானது எண்ணுகின்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் பேச விளைந்து முற்பட்டு சில வேளைகளிலே இன்னொருவருக்கு மனத்திலே சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற வார்த்தைகளை, மனத்திலே தேவையில்லாத உணர்வுகளை தீண்டுகின்ற வார்த்தைகளை ஏற்படுத்துகின்றன. மலரிலே கூட அப்படித்தான். சில மலர்கள் பூஜைக்கு உகந்ததல்ல என்று ஒதுக்கி வைப்பதற்கு காரணம், இறைவனுடைய படைப்பிலே எல்லாம் இறைவனுக்கு சமர்ப்பணம் என்று இருக்கின்ற பொழுதிலும் ஆகம விதியிலே சில மலர்கள் ஒதுக்கப்படுவது தகாத வார்த்தைகள் பேசாது இருப்பதை போன்று. மலர்ந்த மலர் போல் மனத்திலே இருக்கின்ற எண்ணங்களும் நல்ல ஆனந்தமாக நல்ல வழியான சிந்தனைகளாக இருக்க வேண்டும். இந்த மலர்களிலே இன்னொரு விசேடம் உண்டு. மாம்பூவால அர்ச்சனை பண்ணி பார்த்திருக்கிறீர்களா? வாழைப்பூவால அர்ச்சனை பண்ணி பார்த்திருக்கிறீர்களா? இங்கு ஆலயங்களிலே பூஜைக்கு பாவிக்கப்படுகின்ற மலர்களுக்கு பின்பு அடுத்த பிறப்பு இல்லை. ஒரு மாமரத்திலே மாம்பூ இருக்கின்றது என்றால் அந்த பூவானது பிஞ்சாகி பிஞ்சாகி காயாகி பழமாகும். ஆனால் பூஜைக்கு பயன்படுத்துகின்ற எந்த ஒரு பூக்களிலுமே அடுத்த அந்த பூவிலிருந்து ஒரு காய் உருவாகாது. அந்த பூவினுடைய வாழ்க்கை மலர்ந்தவுடன் முடிந்துவிடும். நீங்கள் அந்த பூவை மரத்திலே இருந்து கொய்யாத விட்டால், இறைவனுக்கு சமர்ப்பிக்காத விட்டால், அந்த மரத்திலே அந்த பூ இருந்து அப்படியே வாடி நிலத்திலே விழுமே அன்றி அந்த பூவிலிருந்து ஒரு காயோ பழமோ பிஞ்சோ உருவாகாது. அதனுடைய வாழ்வு மலர்ந்ததுடன் முடிந்துவிடும். அனைத்து ஏறக்கூடிய 198% மனிதனுடைய மனத்தில் எழுகின்ற எண்ணங்கள் எல்லாம் அப்படித்தான். யாரோ ஒருவர் 20 10 பேர் தான் மனத்தில் எழுகின்ற எண்ணங்களை செயல்படுத்துகின்றார்கள். மற்றவர்கள் எல்லாரும் சிந்தித்து விட்டு அந்த இடத்திலேயே விட்டு விடுவார்கள். ஓ, இதை செய்தால் நல்லா இருக்கும், அந்த நினைச்சதோட சரி. மலரை போல அந்த மலர்ந்தவுடன் அந்த மலருடைய நிலை முடிந்துவிடும். அந்த மனத்தின் நல்லெண்ணங்களை புறப்படுத்துவதாக மலர். இந்த மலரிலே இருந்து இன்னொரு பிறப்பு இல்லை என்றபடியால் இது முடிந்த முடிவாக சைவ சித்தாந்தத்தின் உன்னதமான முடிந்த முடிவாக மலர்களை இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்றோம். எல்லா விதமான பலன்களையும் நாங்கள் ஆலயத்திலே பூஜை செய்கின்றோம், அபிஷேகம் செய்கின்றோம், இறைவனுக்கு ஆராதனை செய்கின்றோம். ஆனால் நீங்கள் நன்றாக பார்த்திருப்பீர்கள், ஐயா பூஜை பண்ணுகின்ற பொழுது கதலை வரம் நிவேதையாமி கதலை வரம் நிவேதையாமி என்று எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் வெற்றிலையும் வாழைப்பழமும் அந்த இடத்திலே வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு விழாப்பத்தில் வச்சு பூஜை பண்ணினாங்க. இறைவனுடைய படைப்பிலே எல்லாமே இறைவனுடைய படைப்பு தான். ஆனால் விசேடமாக இந்த கதலி பலம் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம், சமஸ்கிருத பாஷையின் அர்த்தம் வாழைப்பழம். ஆம்பிர பலம் என்றால் மாம்பழம்.
அதே போல் கதலி பழம் என்றால் அது வாழைப்பழம். ஆனால் நாங்கள் கதலிப்பழம் ஒரு வாழைப்பழம் வச்சிருக்கோம். கதலிப்பழம், கப்பல் பழம், செவ்வாழை என்று நாங்கள் அர்த்தம். அதிலே கதலி என்கின்ற சமஸ்கிருத பாஷையினுடைய அர்த்தம் வாழைப்பழம். இங்கே வாழைப்பழத்தையும் வெற்றியையும் தான் நிவேதனமாக கொடுக்க சொல்லி இருக்கின்றது, பாக்கை அல்ல. ஏனென்று சொன்னால் அந்த வாழைப்பழத்தின் விரைவிலே இருந்து வாழைப்பழம் வராது. அதனுடைய இறுதி நிலை அந்த வாழைப்பழம் தான். அதேபோல் வெற்றி இலை, எல்லா இலைகளும் ஒளித்தொகுப்பின் மூலமாக பூக்களை உருவாக்கும், காய்களை உருவாக்கும், கனிகளை உருவாக்கும். ஆனால் இந்த வெற்றி இலை என்கின்ற இந்த இலை மட்டும் இலையாக வந்தவுடன் அதனுடைய செயற்பாடு முடிந்துவிடும், பிறப்பின் அர்த்தம் முடிந்து விட்டது. ஒரு வெற்றிலையிலே இருந்து வெற்றிலை காய் வந்ததை பார்த்திருக்கின்றீர்களா? ஒரு வெற்றிலை கொடியிலே இருந்து வெற்றிலை பூ வந்ததை பார்த்திருக்கிறீர்கள். அதனால் தான் வெற்றி இலை. மற்ற எல்லா இலைகளிலுமே ஒளித்தொகுப்பு நடந்து அந்த ஒளித்தொகுப்பின் மூலமாக பூக்கள், பூமரத்திலே இருக்கின்ற இலைகளின் மூலமாக அந்த இலைகளின் ஒளித்தொகுப்பின் காரணமாகத்தான் பூக்கள் உருவாகின்றது. ஆனால் இந்த வெற்றி இலை என்பது இலையாக பரிணமித்தவுடன் அவருடைய வாழ்வின் அர்த்தம் முடிந்து விடுகின்றது, வாழ்வின் கடமை முடிந்து விடுகின்றது. அதே போல் வாழைப்பழமானது வாழை மரத்திலே இருந்து வாழைப்பழம் உருவானவுடன் அந்த வாழைப்பழமானவுடன் அதனுடைய வாழ்வினுடைய நிலை முடிந்து விடுகின்றது. அந்த வாழைப்பழம் நிலத்திலே விழுந்து மீண்டும் ஒரு வாழை மரமாக வராது. ஆனால் ஒரு மாம்பழம் மரத்திலே இருந்து நிலத்திலே விழுந்தால் நிலத்துடன் ஒன்றிணைந்து மீண்டும் மரமாகும். மற்ற எல்லா கனிகளும் பூமியுடன் சேர்ந்தவுடன் மரமாகும். ஆனால் இந்த வாழைப்பழம் மட்டும் அந்த வாழைப்பழம் என்ற நிலை, பழம் முதிர்ந்த நிலை அடைந்தவுடன் அதனுடைய வாழ்வு நிறைவடைகின்றது. எம்முடையவர்களுடைய அதி உன்னத கொலை நோக்கத்தை பாருங்கள். முடிந்த முடிவாக பிறப்பு, இதன் பின்பு பிறப்பு இல்லாத பொருளை இறைவனுக்கு சமர்ப்பித்தார்கள். அதனால்தான் வெற்றலை பழம். இதை தாம்பூலம் என்று சொன்னவுடன் பாக்கையும் சேர்த்து வைப்பார்கள். பாக்கிற்கு மரப்புறம் உண்டு. பாக்கானது மரத்திலே இருந்து நிலத்திலே விழுந்தால் மீண்டும் மரமாகும். ஆனால் இந்த வெற்றிலையோ வாழைப்பழமோ நீங்கள் ஒரு பூவை நட்டு வைத்தால் ஒரு பூமரம் வராது. ஒரு வாழைப்பழத்தை நட்டு வைத்தால் வாழை மரம் வராது. ஒரு வெற்றிலையின் மூலமாக ஒரு வெற்றிலை பூ பூக்காது. ஆகவே இந்த மூன்று விடயங்கள், வாழைப்பழம், வெற்றிலை, மலர், இந்த மூன்று முடிந்த முடிவாக இறைவனுடைய சமர்ப்பணமாக அதன் பின் பிறப்பில்லாத நிலையினாலே மிக உன்னதமாக இறைவனுக்கு படைக்கப்படுகிறது. இதுதான் சித்தாந்தம். நம்முடைய வாழ்வினுடைய உன்னத நோக்கம் பிறப்பில்லா புறப்படுவது. எப்படி? பிறப்பில்லா புறப்பு எடுப்பது. இனிமேல் பிறக்காத நிலை ஏற்படுவது, இறைவனுடைய தாளை அடைவது. அந்த இறைவனுடைய தாளை நாங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக அந்த இறைவனுடைய தாளை அடைந்த நிலையில் இருக்கின்ற பூக்கள், வெற்றிலை, வாழைப்பழம் என்கின்ற மூன்றையும் இறைவனுக்கு பிரதானமாக சமர்ப்பிக்கின்றோம். அதனால்தான் எந்த பூஜைகளை எடுத்துக்கொண்டாலும் இந்த வெற்றிலை வாழைப்பழத்தை நிவேதனம் செய்வது என்பது அத்தியாவசியமானது. எந்த பழங்கள் இருக்கின்றதோ இல்லையோ, எந்த பொருட்கள் இருக்கின்றதோ இல்லையோ, இந்த வெற்றிலை வாழைப்பழம் என்கின்ற தாம்பூலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த இரண்டு கூட்டமைப்பையும் இறைவனுக்கு சமர்ப்பிப்பது சித்தாந்த சைவ சித்தாந்தத்தின் கோட்பாட்டின்படி முடிந்த முடிவாக பிறப்பில்லா புறப்படுத்த உன்னத நிலையினை எமக்கு தர வேண்டும் என்று வேண்டி இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் முகமாகவும் மன எண்ணங்கள் எல்லாவற்றையும் இறைவனிடம் அர்ப்பணிக்கின்றோம் என்பதை காட்டுவதாக மலர்களாலே பூஜை செய்வதும் மாலை அணிவிப்பதும் ஆக நம்முடைய சாஸ்திர சம்பிரதாய வழிபாடுகள் அமைந்து இருக்கின்றன. அந்த வகையிலே எப்படி மனதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து பூமாலையாகி இறைவனை அலங்கரித்ததோ அதேபோல் 48 நாட்களும் மன வேற்றுமையும் பொருள் வேற்றுமையும் எந்த வேற்றுமைகளும் பாராது விநாயகப் பெருமானுடைய கைங்கரியத்தை முன்னிறுத்தி இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற அனைத்து அறிஞர்களும் ஒன்று சேர்ந்து விநாயகப் பெருமானுடைய உன்னத கைங்கரியத்தை இதுவே நிறைவு செய்துள்ளது. பெருமானின் மேல் நம்முடைய பக்தர்கள், அடியவர்கள் எல்லோரும் ஒன்றாக வைத்திருக்கின்ற அதீத நம்பிக்கை பெருமானுடைய கருணை கடாட்சத்தின் எடுத்துக்காட்டு.
அதேபோல் இன்றுடன் முடிந்து விட்டது என்று இல்லாமல் அதேதான் இங்கே சங்காபிஷேகம் 1008 சங்கு என்று சொல்லி நாங்கள் ஒரு எண்ணிக்கைக்காக வைத்திருக்கின்றோம். என்றால் எண்ணிக்கை இல்லாமல் எதுவுமே வைக்க முடியாது. வெள்ளி துணிக நிலமும் இந்த எண்ணாக இருந்தாலும் சரி, இந்த எண்ணாக இருந்தாலும் சரி, வெள்ளி துணிக நிலமும் தான் கூறப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு அளவாக 108, 1008 அப்படி என்று வைப்பதாக நாங்கள் 1008 வைத்துள்ளோம். அதனுடைய நோக்கமும் அதுதான். எல்லோருடைய அன்பையும் ஒன்றிணைத்து இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்றோம் என்பதை பிரதிபலிப்பதாக இந்த சகஸ்ர சங்காபிஷேகம் என்று சொல்லப்படுகின்ற 1008 சங்காபிஷேக உன்னத நிகழ்வு தற்பொழுது ஆரம்பமாகும்போது அடியவர்கள் ஆசார சீடர்களாக ஆலயம் மேலி எம்பெருமானுடைய மண்டலமூர்த்தி விழாவிலே, மண்டலமூர்த்தி உற்சவத்திலே, சங்காபிஷேக வைபவத்திலே கலந்து பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்களாக மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிவாய நமः. आग्नेय सर्वदेवानां धूपोऽयं प्रतिगृह्यताम्. शंकराय नमः. अपूराय नमः. धूपयित्वाम्. तत्पुरुषाय नमः. मनोवंशमुक्ताभ्याम् कृताशं प्रोक्ष्याम्. पात्रमुत्थाप्याम्. अस्त्राय नमः प्रोक्ष्याम्. ॐ अपवित्र पवित्रो वा सर्वावस्थाः गोभिमाम्. पवित्रं सुत्वा ब्रह्माण्डे भद्रपूरिजं शुद्धवारणाजलं भूमिजम् इदं सर्वं विश्वाभूतान्यामप्पानामाप्रसवा भोगन्नमा भोगवनमा भसंसाराभो विराटा भस्वराटा भट्टन्भागस्या भोजोधीस्या भो यदोगस्या सत्यमा सर्वा देवताः भो भवस्वरा भवो इदं सर्वं विश्वाभूतान्यापप्राणावापसवा भोगन्नमा भोगवदमा भक्त्राढा भोगिराढा भस्वराढा भट्टन्धाकस्या भोजोदीकस्या भोगिरोगस्या भसत्यमा भसर्वा देवताः भोगोद्भवस्वरा भवो किङ्घे कर्मुणि जीव गोधावली सरस्वती नर्मदे सिन्धु कावेरी जलेऽस्मिन् सन्निधिं गुरु ॐ नाभो वायं सरदं शिवाभूतान्यापप्राणावापसवा भोजनमा भोगवदमा भसंसारा भोविराडा भस्वराडा भट्टन्धाकस्या भोजोदीकस्या भोगिरोगस्या सत्यमा सर्वा देवताः भो भूर्भुवस्सुवना भवो ॐ नमो भक्तिरेभ्यो देवानाङ्गतकेभ्यो नमो विच्चीनकेभ्यो देवानाङ्गतकेभ्यो नमो विचिन्तकेभ्यो देवानाङ्गतकेभ्यो नमः निरकेभ्यो देवानाङ्गतकेभ्यो नमः निरकेभ्यः अर्वगमानमुच्चन्तमुदमानमुच्चितौ मानभोवती वितरमोदमातरं प्रियामानभो रुद्रवेदिषाम् मानस्तोकेन केमानागुषिमानो ओषमानो पदेशुरीस्यान् वीरान्मामो नमः शिवाय नमः ब्रह्माण्डे वस्त्रभूरिज शुद्धवारिण जलं भूर्य जलधनादि द्रव्यनिक्षेपणम् चंद्रांभगी लक्ष्मी धातवेतो महावः च्युतवल्लभा तन्नो लक्ष्मी प्रचोदयात् शोभामानं महीयते धान्यं धनं वशं भगवत्कलापं सरसं वत्सलं दीर्घमायुः हिरण्यगर्भस्तमवर्तकाष्ठे भूतस्य तातपरिवेकहासीत् शतादारपृथिवीं धामुदेवास्मै देवाय हविषाविदेव
चक्रभूतवाणीस्य पूर्णमूढेर्पार्वती पूर्तानि सर्वतीर्थानि सावित्री शान्तिदेवता वृक्षराजः उद्भूता ढाकाया पल्लवत्पदः युष्मान् कुम्भे सर्पयामि सर्वमापावनुत्तरे इदं विष्णुर्विचक्रमे त्रेधान्तते पदम् शमूढस्य वागुंसुरे ॐ ह्रां विष्णवे नमः इति चतुष्षट्टितलं चूतपत्रञ्जलिन्यस्य ॐ गर्भादेहारिणारीणां निर्सेयन्दे सहस्रतां नवनाथेन पाताले पाञ्चगन्धं नमोऽस्तुते ॐ चङ्गं चन्द्रार्कदैवत्यं मध्ये वरुणदैवतं पृष्ठे प्रजापतिस्तत्र अग्ने गङ्गा सरस्वती त्रैलोक्येयानि एतानि वासुदेवस्य आज्ञया सङ्केतिष्ठन्ति तथं तस्मात् सङ्गं न पूजयेत् तुम्भुरासागरोत्पन्नो विष्णुना दशचक्रैः देवैश्च पूजितः सर्वे पाञ्चगन्धं नमोऽस्तुते ॐ युवा सुवासा परिवीतः आकाशात् सहस्रेया सङ्गमनिधायमानः गन्धीरासखवयं नयन्ति स्वादयो मनसा देवयन्तः ॐ ऊर्ध्वाग्रे राक्षसान् घोरान् छिन्दिकर्णविकादिनः तामर्पयामि कुम्भेऽस्मिन् स्थापनीयं गुरुकर्मणि बहिःकूच्यं निधाय ॐ नमो भीमने भजने नमस्कृतागतस्मृतशेनागता अस्मिन् महत्कर्णवे हन्दरिके भवाति नीलग्रीवां क्षितिकण्ठाः शर्वादः क्षमातराः तेषां सहस्रयोधने वदन्तानि जन्महि ॐ प्रगणप्रणवोङ्कारं प्रणवं पुरुषोत्तमम् ओङ्कारं प्रणवात्मानं अन्येवनः शिवसङ्कल्पमस्तु सुवर्धोदिब्रह्मज्योतिरसि सुवर्धामादोः शेखपादैरसि बुद्धिहोरौद्धे नानीतेन भागिवाहाग्ने प्रतिमां मामानि गुंशीः ॐ हस्ताय नमः स्वर्णसूत्रेण वा कार्पादतञ्जुना वा यज्ञोपवीतं धारयित्वा ॐ त्रं अहं यदामहे सुगन्धं मुष्टिवर्धनम् वृद्धारुकमिव वन्दनात् वृद्धोरुक्षीयमामतात् ॐ श्रीं भवताय नमः पुष्पमालादिहीनं ॐ वरसिद्धिविनायकाधनाय नमः वरसिद्धिविनायकमूर्तये नमः अगजाननपद्मार्कं गजाननमकर्णिभो अनेककण्ठं बद्धानामेककण्ठं उपास्महे ॐ वरसिद्धिविनायक स्वामिने नमो नमः